அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு மீல் மேக்கர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதில் வெங்காயம் வதக்குறது மட்டும்தான் கொஞ்சம் வேலையே, இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சோயா இருக்கு இல்லையா, அதான் நான் எடுத்திருக்கேன். மீல் மேக்கர்னு சொல்லலாம், சோயான்னு சொல்லலாம். இதை சுடுதண்ணில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணிலாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்கும் தெரியுன்றதுனால நான் அதை நான் காமிக்கலை. நல்லா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு சோயாவை ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது 100 கிராம் அளவுக்கு சோயா. இது இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போது இந்த எண்ணெய் கொஞ்சம் எல்லா பக்கமும் பரவிட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சு புழிஞ்சு வச்சிருந்தோம்ல சோயா, அதை இதில் சேர்த்துடலாம். இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம மீல் மேக்கர் சாப்பிடும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது வறுத்துக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா வாசமும் வருங்க. அப்போது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போதும், இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில். திரும்பவும் அதே கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், இது 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சீவி எடுத்துக்கோங்க, மெல்லிசாக சீவி எடுத்துக்கோங்க. மெல்லிசாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு சீவியே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே மாதிரி நமக்கு தேவைப்படும். இது நல்லா ப்ரௌன் ஆகணும். இதில் வேலையே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வதக்குறது மட்டும்தான். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிட்டே வருது பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்கலை, வதக்கி தான் எடுக்கிறோம். ஆனால் இந்தளவுக்கு ப்ரௌன் இருந்தாலே போதும். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்து இந்த அளவுக்கு வெங்காயத்தை வறுத்து வச்சுருக்கோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சோயா ஒரு பவுல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் மசாலாலாம் சேர்த்து கலந்து வைக்க போகிறோம். இப்போது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது கூட நம்ம சேர்க்க வேண்டியது என்னென்னா மட்டன் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா ஏதாவது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் போனாலும் சரி தான், வீட்டில் செஞ்சதுனாலும் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். முதவே நான் உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக தான் சேர்த்தோம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம தயிர் ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். ஒருவேளை உங்கள் தயிர் ரொம்ப புளிச்சிச்சு அப்படின்னா தயிர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, தயிரோட புளிப்பு மட்டும்தான். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். இப்போது இது நல்லாவே கலந்து விட்டாச்சு. இது இருக்கட்டும். வெங்காயத்தை நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்சியில் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதே கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள்லாம் சேர்க்கணும். இதில் ஒரு பிரிஞ்சில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் சீரகம். இதுக்கு அடுத்து நம்ம வெங்காயத்தை அரைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்க்கணும். தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க.
ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இது எண்ணெயில் சேர்த்து வதக்கிடலாம். இது வதங்கின பேஸ்ட்டு தான், அதனால நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை தான். இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் நல்லா கலந்து விடலாம். இது எண்ணெயில் நல்லா கலந்து விட்டால் மட்டும் போதும். இது வதங்கின வெங்காயம் தானே, அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கினது வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு, பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். மசாலா எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. எல்லாத்தையும் வலித்து சேர்த்துடலாம். அதுலேயே எந்த மசாலாவையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இது நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வதங்கணும். நம்ம பொடிகள்லாம் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். இது பொடிகளோட பச்சை வாசனை போய் நல்லா கலர் வரும், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு, கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது இதில் பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது, சுடு தண்ணி தான் சேர்க்கணும். ஈரப்பதம் எதுவுமே இல்லை பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்கணும், சுடு தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்திருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். அடுப்பு மீடியம் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. இது நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு, மீடியம் ஃப்ளேமில் தான். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது செஞ்சு ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி தான் இருக்கும். அப்போ லைட்டாக சுடுதண்ணி சேர்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சோயா சேர்த்துருக்கோம் இல்லையா, சோயா இருக்கிற தண்ணியெலாம் உறிஞ்சிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் காலையில் செஞ்சுருக்கீங்க, நைட்டு தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா திக்காயிரும். அப்போ கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து உங்களுக்கு கிரேவி மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்திக்கெலாம் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெஜிடபிள் புலாவ் அதுக்கும் இது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.